தமிழக மேடை பேச்சாளர்களிலே மறைந்தவர்களை பற்றியே நாம் பேசி பழக்கப்பட்டவர்கள் இருப்பவர்களை எப்போதும் மறந்துவிட்டு பேசுகிறோம். அவர்களை பெருமையை பேச நம் நாக்குக்கும் துணிவில்லாமலும் சமயத்தில் போய்விடுகிறது. அந்த விஷயத்தில் பார்க்கிற போது செல்லாத கவிதைகளை கூட செல்ல வைத்து அழகு பார்ப்பவன், நன்றாக தமிழை நாவில் உச்சரிக்கக்கூடியவர் எனக்கு தெரிந்து சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கட்டும், தன்னம்பிக்கை உரையாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் பாசிட்டிவ் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அவர் கூட நெருங்கி பழகையில் அந்த எனர்ஜி இருக்கு பாருங்க, அடுத்தவனை கூட சும்மா சோம்பி கிடக்கிறவனை கூட அப்படி தூண்டும். ஒரு அருமையான தன்னம்பிக்கை பேச்சாளர். பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்தோம், அண்ணன் யுகபாரதி அவர்கள் எதிரே உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய ஒரு கவிதை, ஓரம் கிழிந்த பாய், ஒட்டடை படிந்த சென்னல், காரை பெயர்ந்த வீடு, கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம், என்றாலும் என் வீடு இனிது, ஏனென்றால் எதிர் வீடு உனதுன்னு ஒரு காதலன் காதலிக்கு எழுதின கவிதை. அதை அவரை வச்சுக்கிட்டே ஒரு 15 நிமிடம் காமெடியில் வெளுத்து வாங்கின ஒரு அசாத்திய குணம் பெற்ற ஒரு திறமை வாய்ந்த மனிதர் தான் அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்கள். அவருடைய பேச்சு இன்னும் நம் தமிழ் சமூகத்துக்கு